சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொண்டையை போட்டுட்டு டைம் பார்க்குறேன் 9:30 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளே போயாச்சு. கிச்சனுக்குள்ளே போயிட்டு நிலவரத்தை பார்க்குறேன். எங்கள் அம்மா கோவமாக இருந்தாங்க. எங்கே நம்ம திட்டிட போகிறாங்களோ சொல்லிட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே திட்டிட போகிறாங்கன்னு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கடைசியாக தோசை கீழே வந்ததுனால திட்டு வாங்கிட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வெளியே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணாடி பார்த்து நம்மளே ஒரு பாராட்டு கொடுத்துட்டு அப்படியே அழகு போல் இருக்கியே பவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு வெளியே. ஸோ சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஒரு 4-5 பொருள் தாங்க வாங்கினேன். அதுக்கே 500 பில் வந்துடுச்சு. அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு படுத்துட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒரே மழை. சரி நம்ம மழையில் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிவிட்டு மழை கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு சரி எதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தால் பொட்டேட்டோ இருந்துச்சு. சரி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீஸ் பால்ஸ்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது உருண்டை பிடிக்கிறது, மாவு பெரட்டுறது, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை தொடுறது, ப்ரெட் க்ரம்ஸை தொடுறதுன்னு வேலை நிறைய இருந்துச்சு. பண்ணி முடிக்கவே ஒரு 1.5 hour ஆச்சு. சரி டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி ஒரு போண்டாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல நல்லா தான் வந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.